ஹலோ, வணக்கம் விவஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் என் முதற்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல புதுசாக வர்ற பையராக இருந்தாலும் சரி, இல்லை வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லேண்டை என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு வந்து பார்த்துருவோம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஏரியோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 9 கிலோமீட்டர் தொலைவில் தார் ரோடு பேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருது. மண் வந்து நல்ல ஒரு செவ்வல் மண், விவசாயத்துக்கு ஏற்ற மண், நல்ல சிறப்பான ஏரியா. தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, கிணத்துலேயும். அதேமாரி வாட்டர் சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த லெஃப்ட் சைடு காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த சைடு பூராமே பென்சிங் பண்ணிட்டாங்க. இது வந்து நல்ல ஒரு சதுரமான இடம் தான், ஃபுல்லாகவே பென்சிங் இருக்குது, எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஒரு கிணறு, ஒரு பெரிய சர்வீஸ், ஒரு போர் இருக்குது. லேண்டுக்குள்ளே ஃபுல்லாகவே நாங்கள் பூராத்தையும் சுற்றி பார்த்துட்டோம். இது வந்து கிணறு வந்து வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா ஈசானி மூலையில் தான் இருக்குது, கன்னி மூலை இழுவ இருக்குது. நல்ல சிறப்பான இடம். வாஸ்து சாஸ்திரப்படி தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் சூட்டபுள் ஆகும். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஏரியாவில் ரேட்டு பார்த்திங்கன்னா 25 ரூபா 30 ரூபா வரைக்கும் போய்கிட்டுருக்கு. இவங்க இந்த இடத்துக்கு வந்து விலை கரெக்டான முறையில் சொல்லியிருக்காங்க. ஆகையால் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்டெல்லாம் சுத்தமாக தான் இருக்குன்றாங்க. இடத்த பற்றி டாக்குமெண்டில் எதுவும் குளறுபடி இருந்தால் நாங்களே சரி பண்ணி கொடுத்துறோம்ன்றாங்க. இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நேரில் வந்து உட்காந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. கரெக்டான ரேட்டு சொல்லியிருக்காரு. லோ பட்ஜெட் இடம் தான் இந்த இடம். இந்த அளவுக்கு லோ பட்ஜெட் இடம் ஏரியாக்குள்ளே எங்கனையும் கிடையாது. நல்ல ஒரு சிறப்பான இடம், அதுவும் கிணறு சர்வீஸோட புல் பென்சிங்கோட இருக்குது. பகுதி அதாவது முந்திரி போட்டிருக்காங்க. முந்திரின்னா நம்ம இந்த கொட்டை முந்திரின்னு சொல்லுவோம்ல, அந்த இது போட்டிருக்காங்க. இது கிணறு சர்வீஸு. கிணத்துலலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தண்ணியே இருக்கும். கல் போட்டு பார்த்தா நல்லா சிறப்பாக இருக்குது. கேணியே அருமை கேணி. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கிடக்கு. இவங்க வந்து கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு ஒருத்தர்கிட்ட விவசாயம் பண்ணணும்னு கொடுத்தாலும் நிலத்தை கெடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, சும்மா கிடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா இதை கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. தொடர்ந்து லோ பட்ஜெட்டில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றணும்னு நினைக்கிறவங்களும் நல்ல தோதான இடம் தான். வந்து பார்த்துட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா சிட்டிங்கு அரேஞ்ச் பண்ணலாம். ஃபுல்லாகவே லேண்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். லேண்டு பூராமே நல்ல சதுரமாத்தியாக இருக்குது. மேடு பள்ளம்லாம் கிடையாது, கல் கிடையாது, கரடு கிடையாது. அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது. சிறப்பான இடம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸுக்கும் என்னோட முதல் கருத்து என்னன்னு கேட்டால், இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்காமலே கமெண்டில் வந்து நீங்கள் ரொம்ப நக்கல் அடிக்காதீங்க. அந்த நக்கல் அடிக்கிறவங்க வந்து இடம் வாங்குறதாக தெரியல. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. பார்த்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. சேனலில் வந்து நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறவங்களாக இருந்தாலும் இருக்கட்டும்,
இல்லை இடம் வாங்குறவங்க வந்து 100% அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அது வேணாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்.